ஈரானின் உச்ச தலைவர் அலி கமேனி அவர்கள் ஈரானின் ஜனாதிபதிக்கு விடுத்திருக்கக்கூடிய எச்சரிக்கை. காசாவில் மீண்டும் யுத்தத்தினை ஆரம்பிப்பதற்கான பேச்சுவார்த்தைகளை அவசரமாக ஆரம்பித்த நெட்டன்யாகவும் அழுது புலம்பும் பென்குவிரும். வீர மரணமடைந்த அல்கசாம் படைப்பிரிவின் தலைமை தளபதியும் இன்னும் முக்கியமான தளபதிகளும் அதிரடியான போர் பயிற்சிகளை தொடர்ச்சியாக மேற்கொண்டு வரும் ஈரான். படுகாயமடைந்த பலஸ்தீனிய போராளிகள் சிகிச்சைகளுக்காக வெளிநாடுகளுக்கு கொண்டு செல்லப்படுவார்களா? இஸ்ரேல் ஈரானின் அணுசக்தி நிலையங்களை இலக்கு வைத்து தாக்குதல்களை மேற்கொள்வதற்கு முன்பு பேச்சுவார்த்தைகள் மூலமாக பிரச்சனைகளை தீர்த்துக் கொள்வதற்கு ஈரானிய தலைமைகள் முன் வர வேண்டும். இல்லாவிட்டால் நாங்கள் இஸ்ரேலுக்கு முழுமையான ஆதரவை வழங்கி ஈரானின் அணுசக்தி திட்டங்களை முழுமையாக தடுத்து நிறுத்துவதற்கான எல்லா விதமான வேலை திட்டங்களையும் அதிரடியாக மேற்கொள்வோம் என கடந்த வாரமே டொனால்ட் ட்ரம்ப் ஈரானிய தரப்பினருக்கு எச்சரிக்கை செய்திகளை வெளியிட்டிருந்தார். அதாவது ஈரானின் அணுசக்தி ஒப்பந்தம் தொடர்பாக சிக்கல்கள் அதிகரித்துள்ளன. ஈரான் அணு ஆயுதத்தினை உற்பத்தி செய்யக்கூடாது, யுரேனியத்தின் செறிவூட்டலை அதிகரிக்க கூடாது, ஈரான் ஒரு அணு ஆயுத நாடாக மாறக்கூடாது, அதே போன்று ஈரான் அமெரிக்காவின் நிபந்தனைகளுக்கு முழுமையாக கட்டுப்பட வேண்டும் என்று அமெரிக்காவும் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பும் விரும்புகின்றது. இதற்கமைவாக 2015ஆம் ஆண்டு ஈரானின் அணுசக்தி திட்டங்களை கட்டுப்படுத்துவதற்காகவும் ஈரானின் அணு ஆயுத உற்பத்திகளை கட்டுப்படுத்துவதற்காகவும் கண்காணிப்பதற்காகவும் ஐக்கிய நாடுகளுடைய சபைக்கு கீழால் ஒரு ஒப்பந்தம் மேற்கொள்ளப்பட்டிருந்தது. இந்த ஒப்பந்தத்திலே அமெரிக்கா, பிரித்தானியா, ஜெர்மனி ஆகிய நாடுகளின் தலைமைக்கு கீழால் ஈரானும் ரஷ்யாவும் சீனாவும் கையெழுத்து ஈரானின் அணுசக்தி திட்டங்கள் அமைதியை ஏற்படுத்தக்கூடிய திட்டமாகவே அமைந்திருக்க வேண்டும் என்றே குறித்த ஒப்பந்தத்தில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அதாவது ஈரானின் அணுசக்தி திட்டத்தின் மூலமாக சர்வதேச நாடுகளுக்கு எந்த விதமான அச்சுறுத்தல்களும் ஏற்படக்கூடாது என்பதனை உறுதிப்படுத்தும் முகமாகவே 2015ஆம் ஆண்டு இந்த ஒப்பந்தம் மேற்கொள்ளப்பட்டது. இந்த ஒப்பந்தத்திற்கு ஈரான் சம்மதிக்காவிட்டால், சர்வதேச அணுசக்தி அமைப்புகளோடு ஒருங்கிணைப்பை ஏற்படுத்தாவிட்டால் ஈரானுக்கு அணு ஆயுதம் தொடர்பான தடைகள் விதிக்கப்படும் என்றும் ஈரான் மீது மேலதிகமான பொருளாதார தடைகள் விதிக்கப்படும் என்றும் தெரிவிக்கப்பட்டிருந்தது. இதைத் தொடர்ந்து ஈரான், ரஷ்யா மற்றும் சீனாவுடன் மேற்கொண்ட பேச்சுவார்த்தைகளுக்கு அமைவாகவே இந்த ஒப்பந்தத்திற்கான சம்மதத்தையும் தெரிவித்திருந்தது. மேலும் இந்த ஒப்பந்தத்திற்கு அமைவாக ஈரான் மீது அணுசக்தி தொடர்பாக விதிக்கப்பட்டிருந்த அனைத்து தடைகளும் நீக்கப்பட்டன. இருப்பினும் 2018ஆம் ஆண்டு டொனால்ட் ட்ரம்ப் ஜனாதிபதியாக இருக்கும் சந்தர்ப்பத்தில் இந்த ஒப்பந்தத்திலிருந்து அமெரிக்காவினை முழுமையாக மீள பெற்றுக் கொண்டார். மேலும் இந்த ஒப்பந்தத்திலிருந்து முழுமையாக விலகுவதாகவும் டொனால்ட் ட்ரம்ப் அறிவித்தார். அது மட்டுமல்லாமல் டொனால்ட் ட்ரம்ப் ஈரான் மீதான அணு ஆயுத தடைகளையும் இன்னும் பல்வேறுபட்ட பொருளாதார தடைகளையும் விதித்தார். ஈரானின் பொருளாதாரத்தினை முழுமையாக முடக்குவதற்கான எல்லா விதமான தடைகளையும் மொத்தமாக விதித்தார். அதே போன்று ஈரான் மீது பொருளாதார தொடர்புகளை கொண்டிருக்கக்கூடிய நாடுகளுக்கும் நிறுவனங்களுக்கும் டொனால்ட் ட்ரம்ப் பல்வேறுபட்ட பொருளாதார தடைகளையும் விதித்தார். இதைத் தொடர்ந்து 2020ஆம் ஆண்டு நாங்கள் இந்த ஒப்பந்தத்தின் வரம்புகளுக்கு கட்டுப்பட போவதில்லை என்றும் மேலும் சர்வதேச அணுசக்தி அமைப்புடன் தொடர்ச்சியான ஒருங்கிணைப்பை பேணுவோம் என்றும் ஈரானிய தலைமைகள் அறிவித்தார்கள். அத்தோடு 2021ஆம் ஆண்டு இப்ராஹிம் ரைசி அவர்கள் ஜனாதிபதியாக தெரிவு செய்யப்பட்டதற்கு பிறகு ஈரானின் அணுசக்தி திட்டத்தினை அடுத்த கட்டத்தை நோக்கி நகர்த்துவதற்கான எல்லா விதமான வேலை திட்டங்களையும் முன்னெடுத்தார். ஈரானின் அணுசக்தி திட்டங்களை கட்டுப்படுத்துவதற்காக எவ்வாறான நிபந்தனைகள் விதிக்கப்பட்டிருந்ததோ அந்த நிபந்தனைகள் அனைத்தையும் மீறி இப்ராஹிம் ரைசி அவர்கள் ஈரானின் அணுசக்தி திட்டத்தினை, அணு ஆயுத உற்பத்தியினை அடுத்த கட்டத்தை நோக்கி நகர்த்துவதற்கான எல்லா விதமான வேலை திட்டங்களையும் வெற்றிகரமாக மேற்கொண்டிருந்தார். இதற்கு பிறகும் அமெரிக்கா பல பொருளாதார தடைகளை ஈரான் மீது விதித்தது. இன்னும் பல நிபந்தனைகளுக்கு ஈரான் முழுமையாக கட்டுப்பட வேண்டும் என அமெரிக்க தலைமைகள் எச்சரிக்கைகளையும் வெளியிட்டிருந்தார்கள். இருப்பினும் தியாகி இப்ராஹிம் ரைசி அவர்கள் அமெரிக்காவின் நிபந்தனைகளுக்கு ஒரு துளியேனும் கட்டுப்படவில்லை. அமெரிக்காவின் பொருளாதார தடைகளை அவர் மதிக்கவே இல்லை. அமெரிக்கா ஈரான் மீது அதிக பொருளாதார தடைகளை விதித்தாலும் அமெரிக்காவின் நிபந்தனைகளுக்கு கட்டுப்படாமல் ஈரானின் பொருளாதாரத்தினை மீட்டெடுப்பதற்கான வேலை திட்டங்களையே இப்ராஹிம் ரைசி அவர்கள் மேற்கொண்டிருந்தார். ஒட்டுமொத்த பொருளாதார தடைகளுக்கு மத்தியிலும் அமெரிக்காவிடம் சரணடையாமல், அமெரிக்காவின் நிபந்தனைகளுக்கு கட்டுப்படாமல் ஈரானின் பொருளாதாரத்தினை வளப்படுத்துவதற்கான வேலை திட்டங்களையே இப்ராஹிம் ரைசி அவர்கள் ஆரம்பித்திருந்தார். மேலும் இந்த வேலை திட்டங்களுக்கு ரஷ்யாவும் சீனாவும் முழுமையான ஆதரவையும் வழங்கியிருந்தன. அத்தோடு அலெக்சா வெள்ளப்போர் ஆரம்பிக்கப்பட்டதற்கு பிறகு ஈரானிய தரப்பினர் யுரேனியத்தினுடைய செறிவை அதிகரிப்பதற்கு திட்டமிட்டார்கள். அணு ஆயுதத்தினை உற்பத்தி செய்வதற்கு தேவையான யுரேனியம் செறிவூட்டலை மேற்கொள்வதற்கு திட்டமிட்டார்கள். இதற்கமைவாக யுரேனியத்தின் செறிவூட்டலையும் அதிகரித்தார்கள். சுருக்கமாக குறிப்பிடுவதாக இருந்தால் அணு ஆயுதத்தினை உற்பத்தி செய்வதற்கான எல்லா விதமான வேலை திட்டங்களையும் ரகசியமாக மேற்கொண்டார்கள். இப்படியான நிலைமையிலேயே இப்ராஹிம் ரைசி அவர்கள் விபத்திலே உயிரிழந்தார். இதைத் தொடர்ந்து ஈரானின் புதிய ஜனாதிபதியாக தெரிவு செய்யப்பட்ட மசூத் பெசஷ்கியான் அவர்கள் ஈரான் மீதான பொருளாதார தடைகளை நீக்குவதற்கான வேலை திட்டங்களையும் ஆரம்பித்திருந்தார்.
ஆனால் மசூத் பஜஷ்கியான் இப்ராஹிம் ரைசியை போன்று செயற்படவில்லை. அமெரிக்காவோடு பேச்சுவார்த்தைகளை மேற்கொண்டு நிபந்தனைகளுக்கு அமைவாக வேலை திட்டங்களை முன்னெடுத்து ஈரான் மீதான பொருளாதார தடைகளை நீக்க வேண்டும் என்று மசூத் பஜஷ்கியான் வேலை திட்டங்களை முன்னெடுத்திருந்தார். மேலும் இதற்கு முக்கிய ஆதரவாளராகவும் வழிகாட்டியாகவும் பிரதி ஜனாதிபதியாக தெரிவு செய்யப்பட்ட ஜவாத் ஸரீஃப் அவர்களே செயற்பட்டிருந்தார். இவரை ஈரானின் பிரதி ஜனாதிபதியாக மசூத் பஜஷ்கியான் அவர்களே நியமித்திருந்தார். மேலும் ஜவாத் ஸரீஃபை பிரதி ஜனாதிபதியாக நியமிக்க கூடாது என்றும் இவரை அரசாங்கத்தின் நிர்வாகத்திலே சேர்த்துக் கொள்ளக் கூடாது என்றும் ஈரானின் தலைமைகள் மசூத் பஜஷ்கியானுக்கு எச்சரிக்கைகளையும் வழங்கியிருந்தார்கள். இருப்பினும் அவருடைய சொந்த விருப்பத்தின் பேரிலேயே ஜவாத் ஸரீஃபை பிரதி ஜனாதிபதியாக தெரிவு செய்தார். நாங்கள் அமெரிக்காவோடு பேச்சுவார்த்தைகளை மேற்கொண்டு நிபந்தனைகளை ஏற்றுக்கொண்டு ஈரானின் அணுசக்தி திட்டங்களை மாற்றி அமைத்து ஈரான் மீதான பொருளாதார தடைகளை நீக்குவதற்கான வேலை திட்டங்களை மேற்கொள்ள வேண்டும் என ஏற்கனவே பல சந்தர்ப்பங்களில் ஜவாத் ஸரீஃப் தெரிவித்துள்ளார். எனவே தற்போது ஜவாத் ஸரீஃபின் வழிகாட்டுதலுக்கு அமைவாகத்தான் ஈரானின் ஜனாதிபதி மசூத் பஜஷ்கியானும் அமெரிக்காவோடு பேச்சுவார்த்தைகளை மேற்கொண்டு ஈரான் மீதான பொருளாதார தடைகளை நீக்குவதற்கான முயற்சிகளை மேற்கொண்டு வருகின்றார். அது மட்டுமல்லாமல் ஜவாத் ஸரீஃப் அமெரிக்காவுக்கு விஜயம் செய்து நாங்கள் அணு ஆயுத திட்டம் தொடர்பான உடன்படிக்கையில் கையெழுத்திடுகின்றோம், இதற்கீடாக ஈரான் மீதான பொருளாதார தடைகளை முழுமையாக நீக்குங்கள் என கோரிக்கைகளையும் முன்வைத்துள்ளார். அத்தோடு ஜவாத் ஸரீஃபினுடைய இந்த கோரிக்கைகளை அமெரிக்க ஊடகங்களும் கேலி செய்திருந்தன. இருப்பினும் ஈரானின் உச்ச தலைவர் இமாம் அலி கமேனி அவர்கள் இவற்றிற்கு இடம் அளிக்கப் போவதில்லை. மேலும் ஈரானின் பாதுகாப்பு மற்றும் அணுசக்தி திட்டங்கள் அனைத்தும் ஈரானின் உச்ச தலைவருடைய கட்டுப்பாட்டுக்கு கீழேயே காணப்படுகின்றன. உச்ச தலைவர் அலி கமேனியினுடைய அனுமதி இல்லாமல் ஜனாதிபதி மசூத் பஜஷ்கியானால் எந்த விதமான முடிவுகளையும் எடுக்க முடியாது. மேலும் ஈரானின் உச்ச தலைவர் அலி கமேனி அவர்கள் ஈரானின் ஜனாதிபதி மசூத் பஜஷ்கியானுக்கு சில எச்சரிக்கைகளையும் விடுத்துள்ளார். நாம் எச்சரிக்கையாகவே இருக்க வேண்டும், எப்போதும் நாம் எச்சரிக்கையாகவே இருக்க வேண்டும். நாம் யாரை கையாளுகின்றோம் என்பதில் தெளிவாகவும் எச்சரிக்கையாகவும் இருக்க வேண்டும். அமெரிக்காவின் ராஜதந்திர புன்னகைக்கு பின்னால் என்ன இருக்கின்றது என்பதனை மசூத் பஜஷ்கியானின் நிர்வாகம் புரிந்து கொள்ள வேண்டும். அமெரிக்கா அவர்களுடைய ஆழ்ந்த அசிங்கங்களையும் வெறுப்புகளையும் மறைக்கின்றது. எனவே நாம் எச்சரிக்கையாக செயற்பட்டு முடிவுகளை எடுக்க வேண்டும் என ஈரானின் உச்ச தலைவர் அலி கமேனி அவர்கள் ஈரானிய ஜனாதிபதிக்கு எச்சரிக்கை விடுத்துள்ளார். அத்தோடு ஈரானின் இஸ்ஃபஹான் பிரதேசத்திலே ஜவாத் ஸரீஃபுக்கு எதிரான ஆர்ப்பாட்டங்களும் நடைபெற்றிருந்தன. ஜவாத் ஸரீஃபை பிரதி ஜனாதிபதி பதவியிலிருந்து நீக்குவதற்கான வேலை திட்டங்களும் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றன. அத்தோடு ஈரானிய ஜனாதிபதி நிர்வாகம் அமெரிக்காவின் நிபந்தனைகளுக்கு கட்டுப்பட்டு அணு ஆயுத ஒப்பந்தங்களை கைச்சாத்திட்டாலும் அமெரிக்கா ஒரு பொழுதும் ஈரான் மீதான பொருளாதார தடைகளை நீக்காது. ஈரானினுடைய ஜனாதிபதி அமெரிக்காவுடன் பேச்சுவார்த்தைகளை மேற்கொள்வதன் மூலமாக ஈரான் மீதான பொருளாதார தடைகளை நீக்குவதற்கு முயற்சி செய்கின்றார். ஆனால் அமெரிக்காவின் உண்மையான தன்மையினை அவர் சரியாக புரிந்து கொள்ளவில்லை. மேலும் இதனை அவர் புரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காகவே இவ்வளவு நாளாக ஈரானின் உச்ச தலைவர் அலி கமேனி அவர்கள் பொறுமையாக காத்திருந்தார். இருப்பினும் மசூத் பஜஷ்கியானின் நிர்வாகம் கேட்பது போல் இல்லை. இதனால் தான் தற்போது அலி கமேனி அவர்கள் எச்சரிக்கை செய்திகளையும் வெளியிட்டுள்ளார் என்றும் ஈரானிய ஆய்வாளர்கள் கருத்துக்களை வெளியிட்டுள்ளார்கள். எனவே ஜவாத் ஸரீஃபும் ஈரானின் ஜனாதிபதியும் எவ்வளவு முயற்சி செய்தாலும் ஈரானினுடைய உச்ச தலைவர் இந்த ஒப்பந்தத்திற்கு அனுமதியை வழங்கப் போவதில்லை. இதனால் டொனால்ட் ட்ரம்பும் நெட்டன்யாஹுவும் ஈரானின் அணுசக்தி நிலையங்களை இலக்கு வைத்து தாக்குதல்களை மேற்கொள்வதற்கு தயாராகுவார்கள். அணுசக்தி ஒப்பந்தங்களுக்கு ஈரான் கட்டுப்படாமல் இருப்பதனால் டொனால்ட் ட்ரம்பும் நெட்டன்யாஹுவும் இந்த வாய்ப்பினை பயன்படுத்திக் கொள்வார்கள். இதனால் தான் தற்போது ஈரான் அதிரடியாக போருக்கு தயாராகி வருகின்றது. கடந்த 3 வாரமாக ஈரானிலே மிக முக்கியமான போர் பயிற்சிகள் நடைபெற்று வருகின்றன. ஆரம்பமாக ஈரானின் வான் பாதுகாப்பு படைகள் களமிறக்கப்பட்டு பயிற்சிகளை மேற்கொண்டிருந்தார்கள். இதன்போது அதிநவீன வான் பாதுகாப்பு அமைப்புகளையும் களமிறக்கி இருந்தார்கள். இதைத் தொடர்ந்து ஈரானின் வான்படைகள் பயிற்சிகளை மேற்கொண்டிருந்தார்கள். இந்த விமானப்படை பயிற்சியிலே பல போர் விமானங்களும் களமிறக்கப்பட்டிருந்தன. மேலும் ரஷ்யாவிலிருந்தும் Su-35 போர் விமானங்கள் ஈரானுக்கு கிடைக்கப்பெற்றுள்ளன. இவற்றினை வழிநடத்துவதற்கான பயிற்சிகளும் மேற்கொள்ளப்பட்டிருப்பதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது. அதே போன்று கடந்த வாரம் ஈரானின் ஒட்டுமொத்த கடற்படைகளும் களமிறக்கப்பட்டு உச்ச பயிற்சிகளும் நடைபெற்றிருந்தன. இதன்போது ஏவுகணை மூலமாக ஏவக்கூடிய கடல் கன்னி வெடிகளையும் அறிமுகம் செய்திருந்தார்கள். மேலும் புலனாய்வு தகவல்களை பெற்றுக் கொள்ளக்கூடிய போர்க்கப்பல்களையும் களமிறக்கி இருந்தார்கள். இதே போன்று கடந்த 4 நாட்களுக்கு முன்பு ஈரானின் மேற்கு பிரதேசத்திலே ஈரானின் ஒட்டுமொத்த தரைப்படைகளும் களமிறக்கப்பட்டு மிகப்பெரிய போர் பயிற்சிகள் நடைபெற்றிருந்தன. இதன்போது RPG ஏவுகணைகளை ஏவக்கூடிய ரோபோக்களும் களமிறக்கப்பட்டிருந்தன. மேலும் ஈரானின் தரைப்படையினருக்கு நவீனமயப்படுத்தப்பட்ட ஆயுதங்களும் உபகரணங்களும் வழங்கப்பட்டிருந்தன. ஒட்டுமொத்த ஈரானிய தரைப்படைகளுக்கு உச்ச போர் பயிற்சிகள் வழங்கப்பட்டிருந்தன. எனவே மிகப்பெரிய போருக்கு தயாராகும் வகையிலேயே ஈரானிய தரப்பினர் எல்லா விதமான பயிற்சிகளையும் மேற்கொண்டிருந்தார்கள். அணு ஆயுத ஒப்பந்தங்களுக்கு கட்டுப்படாததன் காரணத்தினால் அமெரிக்காவின் நிபந்தனைகளை ஏற்றுக்கொள்ளாததன் காரணத்தினால் டொனால்ட் ட்ரம்பும் நெட்டன்யாஹுவும் ஈரானின் அணுசக்தி நிலையங்களை இலக்கு வைத்து தாக்குதல்களை மேற்கொள்வதற்கு திட்டமிடுவார்கள். இந்த சந்தர்ப்பத்தில் அமெரிக்கா ஈரானுக்குள் களமிறங்குவதற்கான வாய்ப்புகளும் அதிகமாகவே இருக்கின்றன. எனவே இந்த சவால்களை எதிர்நோக்கும் முகமாகவே ஈரானிய தரப்பினர் முழுமையான போருக்கு தயாராகி வருகின்றார்கள். அத்தோடு காசாவிலே போரை நிறுத்திவிட்டு ஈரான் மீது முழுநீள போரை ஆரம்பித்தாலும் காசாவிலே தற்காலிக யுத்த நிறுத்தத்தினை ஏற்படுத்திவிட்டு ஈரான் மீது முழுநீள போரை ஆரம்பித்தாலும் ஈரானுக்கு எதிரான முழுநீள போரின் போது ஒட்டுமொத்த எதிர்ப்பு அச்சுக்களும் இஸ்ரேலி ஆக்கிரமிப்புக்கு எதிராகவே களமிறங்குவார்கள். எனவே இந்த போரானது ஈரானுக்கு எதிரான முழுநீள போராக அமையாது, இஸ்ரேலி ஆக்கிரமிப்புக்கு எதிரான போராகவே அமைந்திருக்கும். இஸ்ரேலி ஆக்கிரமிப்பினை மத்திய கிழக்கு பிராந்தியத்திலிருந்து வெளியேற்றுவதற்கான போராகவே அமைந்திருக்கும். பலஸ்தீனிய தேசத்தினை மீட்டெடுப்பதற்கான போராகவே அமைந்திருக்கும். சுருக்கமாக குறிப்பிடுவதாக இருந்தால் மத்திய கிழக்கு பிராந்தியத்திலிருந்து இஸ்ரேலி ஆக்கிரமிப்பினை முழுமையாக வெளியே
வெளியேற்றுவதற்காக இந்த போரானது பல வடிவங்களிலே தொடரும். அல்-கஸாம் படைப்பிரிவினுடைய தலைமை அதிகாரி முகமது தெய்ஃப் அவர்கள் வீரமரணம் அடைந்து விட்டதாக நேற்றிரவு அபு உபைதா அவர்கள் அறிக்கை ஒன்றின் மூலமாக தெரிவித்திருந்தார். மேலும் இவரோடு சேர்ந்து அல்-கஸாம் படைப்பிரிவின் துணை தளபதியான மர்வான் ஈசா அவர்களும், ஆயுதங்களுக்கு பொறுப்பான தளபதியாக இருந்த காசி தமா அவர்களும், மனித வளங்களை ஒருங்கிணைப்பதில் பொறுப்பான தளபதியாக இருந்த ராய் தாபித் அவர்களும், கான்யூனிஸ் படைப்பிரிவினுடைய தளபதியாக இருந்த ராஃபி சலாமா அவர்களும், மத்திய காசாவின் தளபதியான ஐமன் நோஃபல் அவர்களும், வடக்கு காசாவின் தளபதியான அகமது அபு கந்தர் அவர்களும் வீரமரணம் அடைந்திருப்பதாக தெரிவித்திருந்தார். கடந்த வருடம் ஜூலை மாதம் 14ஆம் தேதி இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு மேற்கொண்ட தாக்குதலிலேயே அல்-கஸாம் படைப்பிரிவினுடைய தலைமை அதிகாரி முகமது தெய்ஃப் அவர்கள் படுகொலை செய்யப்பட்டிருப்பதாக தெரிவிக்கப்படுகின்றது. அத்தோடு இங்கு இருக்கக்கூடிய இன்னும் ஒரு முக்கியமான விடயம் என்னவென்றால், தலைமை அதிகாரிகளும் தளபதிகளும் படுகொலை செய்யப்பட்டதற்கு பிறகும் காசாவிலே இஸ்ரேலி ஆக்கிரமிப்புக்கு எதிரான போரை தொடர்ச்சியாக மேற்கொண்டுள்ளார்கள். மேலும் இந்த வெற்றிடங்களுக்கு புதிய தலைமைகளையும் தளபதிகளையும் தெரிவு செய்துள்ளார்கள். இது பலஸ்தீனிய எதிர்ப்பின் உறுதியை வெளிப்படுத்துவதாகவே அல்-குதுஸ் ஊடகத்தினுடைய இராணுவ ஆய்வாளரும் தெரிவித்துள்ளார். அடுத்து நேற்றைய தினம் கான்யூனிஸ் பிரதேசத்திலும் ஜபலியா பிரதேசத்திலும் பணைய கைதிகளுடைய பரிமாற்றம் நடைபெற்றிருந்தது. இதன்போது ஆயிரக்கணக்கான பலஸ்தீனிய மக்களும் பலஸ்தீனிய போராளிகளும் அணி திரண்டிருந்தார்கள். கடந்த வாரத்தை விட இந்த வாரம் அதிகளவான பலஸ்தீனிய போராளிகள் களமிறங்கியிருந்தார்கள். ஒரே நேரத்திலே ஜபலியா மற்றும் கான்யூனிஸ் பிரதேசங்களிலே பலஸ்தீனிய போராளிகள் அணிவகுப்பை மேற்கொண்டு ஒட்டுமொத்த சர்வதேசத்தையும் அதிர்ச்சிக்குள்ளாக்கி இருந்தார்கள். அதிலும் குறிப்பாக இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு தலைமைகளும் நெட்டன்யாஹுவும் அதிர்ச்சிக்குள்ளாகியுள்ளார்கள். நேற்றிரவு நெட்டன்யாஹு எக்ஸ் தளத்திலே இவ்வாறு பதிவிட்டிருந்தார்: எங்களுடைய பணைய கைதிகள் விடுதலை செய்யப்படும் போது வெளியான அதிர்ச்சியூட்டும் காட்சிகளினால் நான் எச்சரிக்கையாக இருக்கின்றேன் என நெட்டன்யாஹு குறிப்பிட்டுள்ளார். அத்தோடு இந்த காட்சிகளினால் கோபமடைந்த பென்குவிர் எக்ஸ் தளத்திலே இவ்வாறு தெரிவித்திருந்தார்: நாங்கள் சரணடைந்து விட்டோம். இந்த நிலைமையானது எங்களுக்கு ஏற்பட்டிருக்கவே கூடாது. இது முழுமையான வெற்றி அல்ல, இது முழுமையான தோல்வியாகும் என பென்குவிர் அவருடைய புலம்பல்களை எக்ஸ் தளத்திலே பதிவிட்டிருந்தார். அத்தோடு நேற்றிரவு பென்குவிர் மேலும் கோபமடைந்து அழுது புலம்பி கருத்துக்களை வெளியிட்டிருந்தார். இவ்வாறு பென்குவிர் கோபம் அடைவதற்கு ஒரு முக்கியமான காரணமும் இருக்கின்றது. அதாவது 23 வயதுடைய ரஷாத் என்கின்ற பலஸ்தீனிய போராளி பென்குவிரை படுகொலை செய்வதற்கான திட்டங்களையும் தாக்குதல்களையும் மேற்கொண்டிருந்தார். இதற்கு பிறகே குறித்த பலஸ்தீனிய போராளி கைது செய்யப்பட்டிருந்தார். நேற்றைய தினம் பணைய கைதிகளுடைய பரிமாற்றத்தின் போது பென்குவிரை படுகொலை செய்வதற்கு திட்டமிட்டிருந்த பென்குவிர் மீது தாக்குதல்களை மேற்கொண்டிருந்த ரஷாத் என்கின்ற பலஸ்தீனிய போராளியும் முழுமையாக விடுதலை செய்யப்பட்டுள்ளார். இதைத் தொடர்ந்து கோபமடைந்து பென்குவிர் எக்ஸ் தளத்திலே அழுது புலம்பியிருந்தார். அடுத்து இன்று காலை நெட்டன்யாஹு அவசரமாக போர் அமைச்சரவை கூட்டத்தினை ஆரம்பித்தார். காசாவிலே யுத்த நிறுத்த ஒப்பந்தத்தினை நிறுத்திவிட்டு மீண்டும் போரை ஆரம்பிப்பது தொடர்பாகவும் காசாவில் மீண்டும் போரை ஆரம்பிப்பதற்கான வேலை திட்டங்கள் தொடர்பாகவுமே நெட்டன்யாஹு இந்த அவசர கூட்டத்தினை மேற்கொண்டிருப்பதாக இஸ்ரேலி ஆக்கிரமிப்பின் சேனல் 12 ஊடகம் செய்திகளை வெளியிட்டிருந்தது. அத்தோடு இந்த கலந்துரையாடல்களுக்கு பிறகு இஸ்ரேலி ஆக்கிரமிப்பின் நிதி அமைச்சரான ஸ்மோட்ரிச் ஊடகங்களிடம் இவ்வாறு தெரிவித்திருந்தார்: வருகின்ற மார்ச் மாதத்தின் முதலாவது வாரத்திலே இந்த யுத்த நிறுத்த ஒப்பந்தத்தின் முதலாவது கட்டம் நிறைவடைகின்றது. மேலும் நாங்கள் முதலாவது வாரத்திலேயே காசா மீதான போரை மீண்டும் ஆரம்பிப்பதற்கான கலந்துரையாடல்களையே இன்றைய தினம் மேற்கொண்டிருந்தோம். அத்தோடு டொனால்ட் ட்ரம்ப் எங்களை தடுத்து நிறுத்துவார் என்றும் எங்களுக்கு அழுத்தங்களை வழங்குவார் என்றும் போலியான கருத்துக்கள் வெளியிடப்படுகின்றன. சுயாதீனமாக செயற்படுவதற்கு இஸ்ரேலுக்கு எல்லா விதமான உரிமையும் காணப்படுகின்றது. மேலும் டொனால்ட் ட்ரம்பும் எங்களுக்கு முழுமையான ஆதரவையும் வழங்குவார் என்றும் ஸ்மோட்ரிச் ஊடகங்களிடம் தெரிவித்திருந்தார். அடுத்து இன்று காலை காசாவுக்கும் எகிப்துக்கும் இடைப்பட்ட எல்லை பிரதேசத்திலே எகிப்திய மக்கள் போராட்டங்களை மேற்கொண்டிருந்தார்கள். காசாவில் இருக்கக்கூடிய பலஸ்தீனிய மக்களை எகிப்துக்கு இடம்பெயர்த்தக்கூடிய டொனால்ட் ட்ரம்பின் திட்டத்திற்கு எதிராகவே எகிப்திய மக்கள் இந்த ஆர்ப்பாட்டங்களையும் போராட்டங்களையும் மேற்கொண்டிருந்தார்கள். அதே போன்று இன்று காலையிலிருந்து ரஃபா கடவை பிரதேசமானது முழுமையாக திறக்கப்படும் என்றும் அறிவிக்கப்பட்டிருந்தது. இந்த ஒப்பந்தத்திற்கு அமைவாக இன்றைய தினத்திலிருந்து ரஃபா கடவை பிரதேசம் முழுமையாக திறக்கப்பட்டு ரஃபா கடவையை முழுமையாக பயன்படுத்துவதற்கான வேலை திட்டங்கள் ஆரம்பிக்கப்படும் என்றும் தெரிவிக்கப்படுகின்றது. மேலும் ரஃபா கடவை பிரதேசத்திலே பலஸ்தீனியர்களை நிலைநிறுத்தப்பட்டுள்ளார்கள். அப்பாஸின் பலஸ்தீனிய அதிகார சபைக்கு ஆதரவளிக்கக்கூடிய பலஸ்தீனியர்களையே இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு ரஃபா கடவை பிரதேசத்தில் நிலைநிறுத்தி இருப்பதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது. அத்தோடு இந்த ஒப்பந்தத்திற்கு அமைவாக காசாவிலே படுகாயமடைந்த பலஸ்தீனிய போராளிகளை வெளிநாடுகளுக்கு கொண்டு சென்று சிகிச்சை அளிப்பதற்கான வேலை திட்டங்களும் ஆரம்பிக்கப்பட போகின்றன. குறித்த ஒப்பந்தத்திலே இவற்றிற்கான அனுமதியும் பெறப்பட்டிருப்பதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது. எனவே இந்த காணொலி தொடர்பான கருத்துக்களை பதிவிடுங்கள். தொடர்ந்தும் என்னுடன் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.